வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த அறக்கட்டளையோட இனாகரல் ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 135 பேர் இனிஷியல் வாலண்டியர்ஸ். அவங்க வந்து இன்றைக்கி சேர்ந்து ஒரு சாஃப்ட் லான்ச் மாதிரி நம்ம வெப்சைட்டு, நம்ம ஆப் இதெல்லாம் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, சேஞ்ச் கொண்டு வரணும், மாற்றம் கொண்டு வரணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து தலைவர்கள் வந்து நிறையா க்ரியேட் பண்ணணும். வி ஷுட் க்ரியேட் மோர் லீடர்ஸ் அப்படிங்கிறது எங்கள் 2 கோலுங்க. நாங்கள் வந்து ஏப்ரல் 14 வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் வாலண்டியரை வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 30 days வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மூலமாக, ஆப் மூலமாக நமக்கு வந்து வாலண்டியர்ஸ் நிறையா வேணும். ஸோ அந்த 135 பேர் இனிஷியல் பீப்புள் யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களாம் லாஸ்ட் 4-5 months நாங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து நிறையா வாலண்டியர் சேர்த்து போகிறாங்க. ஸோ வாலண்டியர் சேர்ந்ததுக்கப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து நம்மளோட ஆக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் 2 பாட்டில் இருப்பாங்க. இளைஞர்கள், பெண்கள். ஒரு குரூப் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க, வேலைவாய்ப்பு வேணும். இன்னொரு குரூப் வந்து படித்து முடிச்சிருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் இது 2மே வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் ஆசைங்க. ஸோ அதனால வந்து அவங்க படித்த படிப்பு வந்து பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த குரூப்புக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து விவசாயத்தில் பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை எங்கள் எல்லாத்துக்குமே. நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை, இது 3மே மாற்றணும் அப்படின்னு. இது 3மே மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிறையா பேசணுங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களை வந்து அடையாளம் காட்டணும். அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இயற்கை விவசாயம் செய்கிறவங்க, வித்தியாசமாக வாழ்கிறவங்க, அறத்தை ஒரு பொருளாக கொண்டு அவங்களோட லைஃப்பை வந்து அதை சுற்றி மாற்றி அமைச்சு வாழ்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி மேடையில் பேச வைக்க போகிறோம். ப்ளஸ் அவங்களோட வீடியோஸ் கூட நம்ம இணையதளத்தில் vtheleader.org அதில் வந்து இருக்கும். ஸோ மக்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஊரில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி மாற்றம் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் அந்த ஊருக்கு கொண்டு போவோம். அதை நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி கொடுப்போங்க. 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து இளைஞர்களுக்கான மாற்றம் சொன்னோம். செகண்ட் வந்து நம்ம வாழ்க்கை முறையோட மாற்றம் சொன்னோம். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸை க்ரூம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசைங்க. அந்த வாலண்டியர்ஸ் யார் இருக்காங்களோ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே அவங்கவுங்க ஊரில் தே வில் ஆக்ட் அஸ் லீடர்ஸ். அவங்களாம் தலைவர்கள் ஆகிட்டாங்கன்னா, தலைவர்னா ஒன்றும் இல்லைங்க, தலைவர் பண்பு. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தலைமை பண்பு இருக்கிறது தான் எங்களோட நோக்கம். அவங்க டேக் ஆஃப் ஆகிட்டாங்க அப்படின்னா எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. நாங்கள் ஜஸ்ட்டு கோஆர்டினேட் பண்ணி தேவைப்பட்ட அவங்களுக்கு இஷ்யூஸை கொடுத்துட்டு தேவையான விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணிவிட்டு நாங்கள் பேக் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட நோக்கம். ஸோ நம்ம உங்கள் டிவி நண்பர்கள் மூலமாக, நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் மூலமாக எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கரூர் மாவட்டத்தில் நிறையா பேர் வந்து நம்ம இயக்கத்தில் சேரணும். vtheleader.org அவங்க பங்கு பெறணும், அவங்க பயன்பெறணும். எங்களோட நோக்கம் வந்து அவங்க எல்லாத்தையும் தலைவர்கள் ஆக்கணும். இதனால் சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாமே ஒரு வேலையில் இருக்காங்க. பெருசாக நான் ஒரு வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாரும் கூட தான் நம்ம வாலண்டியர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி நானும் வந்து ஒரு வேலையை செஞ்சேன். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக, ஒரு போலீஸ் அதிகாரி, ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு 9.5 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பாசிட்டிவாக வேலை செய்யணும் அப்படின்னு ஆசை. கிராமப்புறத்தில் இளைஞர்கள்கிட்ட லீடர்ஸை க்ரியேட் பண்ணுற வேலையில் பாசிட்டிவ் சிந்தனை கொண்ட மக்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஒரு ஆசை. எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு வேலை நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பட் நாங்கள் எல்லாருமே ஒரு டைம் ஒதுக்குறோம், ஒரு வீக்கெண்டோ வேறு நாளோ டைம் ஒதுக்குறோம். அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ போலீஸ் வேலையிலேருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. இப்போ வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ஏன் வந்து இங்கே கரூரில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஊரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஊராக மாற்ற முடியும்னு ஒரு செகண்ட் நம்பிக்கை. இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க பெரிய ஆட்கள் தான். பட் எல்லோரும் அவங்கவுங்க நேரம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரம் தான் நம்மளுக்கு வேணும். நானும் ஒரு நேரம் கொடுக்குறேன், இன்னொருத்தவங்களுக்கு நேரம் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் இந்த ஃபவுண்டேஷன் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. We will issue a calendar of events. ஸோ அது எல்லாருக்குமே கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் 1 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், உங்கள் டைம் நீங்கள் எப்படி கொடுக்கணும், சென்ட்ரல் டைரக்ஷன் சூப்பர்விஷன் கொடுத்து ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷனில் 2020, 2021 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கேலண்டரை இஷ்யூ பண்ணுவோம். ஸோ தன்னார்வலர்கள் கூட இருக்கீங்க, நம்ம சகாயமையா கிரியேட் பண்ண மாற்றுப்பாதையில் சில பேர் இருக்கீங்க, அங்கிருந்து கூட சில பேர் வந்துருக்கீங்க, சில பேர்லாம் வேறு இடத்துல இருக்கீங்க. எல்லாருமே மோஸ்ட் வெல்கம். இதில் வந்து நான் நீ அவர் செய்யப்படும். ஸோ அதில் வந்து பாலிடிக்ஸ் எதுவும் முன்னாடி வராது. நீங்கள் இன்னொரு இயக்கத்தில் செய்கிறது முன்னாடி வராது. முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன், புத்திசம், ஜெயினிசம் வாழ்க்கை வந்து நம்ம கையில் நிச்சயமாக கிடையாது. நம்ம யாராச்சும் இருந்தாலும் கூட இல்லை நாளை காலையில் எனக்கு இந்த மாதிரி நடக்கும் நம்ம நினச்சோம்னா அது புத்தா சொல்லுவார் அடுத்த மாதம் நடக்கும்னு சொல்லிட்டு. என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் நம்ம யாரும் நிறுத்தமாக கிடையாது. அது கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கூட ரொம்ப ஆழமான ஒரு பதிவு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறது கூட அந்த ஃபவுண்டேஷன். அதனால் ரொம்ப
பெருசாக பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத விட ஒரு நாள் கூட மிக சிறப்பாக வேலை செய்யணுங்க. ஒரு பேசிக் ஐடியா வச்சுருக்கோம் கேரக்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கேரக்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அந்த 3 பாயிண்ட்ஸில் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வேலை தெரிஞ்சுட்டு போவோம். கரூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு மாற்றத்துக்கு போவோம். பக்கத்து மாவட்டம் மாற்றடிக்க நம்ம மக்கள் வருவாங்க. கோயம்புத்தூரும் போடலாம். கோயம்புத்தூர்லையும் மாற்றத்தை படிச்சு கொடுக்குறது நிறைய பேர் அங்கேயும் ஆர்வம் இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் விவேகானந்தர் சொன்ன மாதிரி அலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அலையை ஸ்டாப் பண்ணணும். துளியை ஸ்டாப் பண்ணலாம். 1 துளி 2 துளி 5 துளி நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். பட் அலையை வந்து ஸ்டாப் பண்ணுறது சுனாமி வரப்போதான் நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடம். அலை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு புள்ளி. அது மாதிரி அலையாக வரும். எல்லாருமே நீங்கள் லீடர்ஸ், அதான் பி த லீடர்ஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே ஒரு தலைவர். உங்களுக்குள்ள இருக்கிற தலைவனை வெளியே கொண்டு வர பொறுத்து என்னோட பொறுப்பு. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணுறது தான் என்னோட ஒரே வேலை. உங்களுக்கு இருக்கிற ஒரு தலைவனையும் வெளியே கொண்டு வந்துட்டா நம்ம நாட்டில் வந்து 130 கோடி தலைவர் உருவாங்க. அத்தனை தலைவர்கள் உருவாக்கிட்டாங்கன்னா தொண்டர்களே நமக்கு வேண்டாம். இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து தொண்டன் மேலும் கேட்குற சமுதாயத்தில் நம்ம தலைவர் மேலும் கேட்குற சமுதாயம் தான் நம்மளுடைய மாற்றம். ஆயத்தமாக இருப்போம் என்ற போது அடுத்தவர் இவர் எந்த ரோஜா இயற்கை விவசாய பயிற்சி எடுத்தேன். அப்புறம் போனது இயல்புலேயே வந்து அம்மா அப்பா வருவாய் இல்லை அப்படிங்கிற பல்வேறு காரணங்களால எல்லாரும் மாதிரியே நானும் விவசாயத்தை மறந்து நிற்கிறது. இப்படி வாழ்க்கை வந்து எங்கேயுமே நிறைவில்லை, எல்லாமே தப்பா இருக்கு. என்ன தவறு அப்படின்னு எனக்கு யோசிக்க தெரியல. இப்ப பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயல்பு. இயற்கையில வந்து மற்ற உயிர்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. எதை எடுத்து மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா மனிதர்கள் மட்டும் எப்பயுமே எதையாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ 2 வருஷம் சுத்தமாவே தண்ணி கிடையாது. தன்னார்வலர் திரு அன்பழகன் ஐயா வேலாய் கரவல் எழுப்பட்டவர் தொடங்கி இருக்கும் திரு அண்ணாமலை ஐயா அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியும் இந்த செயலும் அறம் செய்ய. இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஸோ தமிழ்ல கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க தமிழ்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பர்சனல் இமெயில் ஐடி, நீங்க மாணவரா, பணிபுரிபவரா, சுயதொழில் செய்பவரா, ஓய்வு பெற்றவரா, என்ன நீங்க இப்ப இருக்கீங்க, எக்ஸாம்பிள் உங்க டெசிக்னேஷன் என்ன, அது பாலினம், பிறந்த தேதி, தகுதி எல்லாமே இருக்குதுங்க. இதுல வந்து நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். உங்களோட வாலண்டியர் ஐடி பிளஸ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்க ஏப்ரல் 14ஆம் தேதி வரை அவங்க ஏரியாவில் சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கெட்ட ஐடியா. ஸோ தயவு செஞ்சு நீங்க எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே இதோட